உங்கள் வீட்டில் ஒரு பெண் குழந்தை இருந்தால் 1 வயசு இருக்கலாம், 25 வயசு இருக்கலாம். நான் சொல்கிறது கேளுங்க. ஒரு வாரம் முன்னால் இந்த பாலியல் வன்கொடுமை பண்ணுற ஆட்கள் எல்லாம் போடணும், அவங்களை உள்ள தள்ளணும். நான் பேசும்போது ஐயா துறைன்னு யாரோ ஒருத்தர் காமெண்ட்ஸ் எழுதுகிறாங்க, ரொம்ப பாடி லாங்குவேஜ் ரொம்ப ரஃப்பாக இருக்குது, மருத்துவர் மாதிரி இல்லை. அவங்க காமெண்ட் எழுதி முடிஞ்சு ஒரு நாளுக்குள்ளே 3.5 வயசு குழந்தைய வந்து ரேப் பண்ணி கொலை பண்ணுற ஒரு கமெண்ட். இது மாதிரி நடக்கும்போது நீங்கள் எல்லாம் என்ன பண்ணணும்? தயவு செய்து நான் சொல்கிறது கேளுங்க. நம்பர் 1, ஒரு குழந்தை, பெண் குழந்தைக்கு இது மாதிரி பாலியல் வன்கொடுமை வருதுச்சுன்னா யாரும் மாநிலம் தாண்டி ட்ரெயின் ஏறி வந்து பண்ண மாட்டாங்க. தெரிஞ்ச வட்டத்துக்குள்ளே இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச வட்டத்துக்குள்ளேயே இந்த ஃப்ரெண்ட்ஸு, மாமா, தாத்தா, சித்தப்பா இந்த குரூப்பில் ரொம்ப நேரம் ஒரு குழந்தையோட ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா பத்திரமா இருங்க. நம்பர் 2, குழந்தைங்களுக்கு, எஸ்பெஷலி பெண் குழந்தைங்களுக்கு நோ டச் ஏரியாஸ், தொடக்கூடாத சில பகுதிகள் இருக்குது. அண்டர்வேர் போடுற பகுதி போன்ற இடத்துல யாரை தொட்டாலும் உடனே எங்ககிட்ட சொல்லுங்கன்னு முதல்லையே வெக்கம் இல்லாமல் சில விஷயங்கள் நாணத்தினால பேச மாட்டோம். அவங்கக்கிட்ட அந்த எஜுகேஷன் உங்களுக்கு கொடுக்கணும். 3வது, நோ சீக்ரெட்ஸ். நானும் நீங்கள் போகலாம் ஒன்று பண்ணோம், யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. நம்ம சீக்ரெட்னு தான் பல பேர் இந்த மாதிரி இந்த ப்ரெடேட்டர்ஸ், இந்த பேய்கள் வருவாங்க. யாருக்கிட்டையும் வேறு சீக்ரெட் வேணாம், எது இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அவங்கக்கிட்ட சொல்லணும். 4வது, டீச்சர்ஸாக இருந்தால் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன விஷயம் குழந்தை ஒன்று சொல்லிச்சுன்னா கூட உஷாராக இருங்க, ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். குழந்தை திடீர்னு இந்த பெட் வெட்டிங், இது மாதிரி தூங்கும்பொழுது அந்த சிறுநீர் போடுது, இது மாதிரி விஷயங்கள் சில்ட்ரனுடைய ஷாக்குக்கு ஒரு அறிகுறி. 4 விஷயங்கள் தயவுசெய்து பெற்றோர்கள், குறிப்பாக தாய்மார்களுக்கு எனது வேண்டுகோள். ஏன்னா பல விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு, நாம் நம்மையே பத்திரப்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 3.5 வயசு பெண் குழந்தைய பாலியல் வன்கொடுமை பண்ணி கொலை செய்தானே, அவனுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? கும்மிடி பூண்டி கேஸ். தயவுசெய்து பாரதிய நியாய சமிதா செக்ஷன் 65, 66 சம்பந்தப்பட்ட நீதிபதிகள் அப்படி தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மரண தண்டனை விதிக்கணும். 2வது, பப்ளிக்காக ஊரறிய அரசாங்கம் இப்படிப்பட்ட அசுரர்களுக்கு மரண தண்டனையை விதிக்கணும். ஈராக், நார்த் கொரியா, சவுதி அரேபியா, யெமன் போன்ற நாடுகளில், ஈரான் போன்ற நாடுகளில் இப்படி தான் பண்ணுறாங்க. அப்படி எல்லாருமே பார்த்தாங்கன்னா டிட்டரண்ட் ஒரு சமூகத்தில் திருப்பி இவங்க இது மாதிரி ஆட்கள் நினைக்கும் போதே ஐயோ அப்படி பண்ணிட்டாங்கங்கிற பயத்தை நம்ம கொண்டு வரணும். ஸோ உங்கள் குழந்தைகளை பாதுகாத்துக்கணும். இப்படி மரண தண்டனை உங்களுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு மூமெண்ட் இல்லாதது மாதிரி நீங்கள் இப்போ என்னுடைய இதை வந்து நீங்கள் பகிர்ந்து கொண்டு ஆமாம் மரண தண்டனை கொடுக்கணும்னு பப்ளிக்குடைய குரல் ஏறிச்சுன்னா இப்படிப்பட்ட அசுரர்களை நம்ம காலி பண்ணணும். 3வது, பெண் படை, சிங்கப்படைன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச, எனக்கு தங்கச்சி போல் இருக்கிற பவானீஸ்வரி ஐஜி, டாக்டர் கே பவானீஸ்வரி ஐஜி வந்து அவங்கள வந்து இன்சார்ஜ் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு உரிமை கொடுத்து, அவங்களுக்கு அதிகாரம் அளித்து, சரியான இடத்துல நடவடிக்கைகள் அவங்க பண்ணுறதுக்கு அவங்களுக்கு இடத்த கொடுத்து, போதிய அளவுக்கு ஒரு பெரிய படையாக கொடுக்கணும். பெரிய சிங்கப்படையை வச்சுட்டு அந்த சிங்கப்படை ஜூக்குள்ளே இருந்துச்சுன்னா ஒன்றும் ஆகாது. வெளியில் போய் தட்டி கேட்குறதுக்கு இந்த சிங்கப்படையுடைய தலைவி நமது அருமை டாக்டர் கே பவானீஸ்வரிக்கு போதிய அளவுக்கு உரிமையும் அதிகாரத்தையும் நமது சிஎம் விஜய் அவர்களை தயவு செய்து இவங்களுக்கு அந்த அதிகாரத்தை அளித்து பெண்களை காப்பாற்றும். இதுதான் மோதியை அப்போ சொன்னார், பேட்டி பச்சாவும் மகளை காப்பாற்றுன்னு. உடனே எல்லாரும் வட மொழின்னு சொல்லிட்டீங்க. இப்போவாவது நம்ம பெண்களை நாம் காப்பாற்றுவோம்.